நான் மிக மோசமா நடத்திட்டு வரேன்னு நினைக்கிறான். இருந்தாலும் பழி வாங்குற உன்னோட எண்ணத்தை பார்த்து கேட்டலினா இன்னமும் பயந்துட்டு தான் இருக்கா. லிபர்ட்டி முழுக்க 3 கொலைபாடிகளை நிறுத்தி வச்சிருக்கா. அவங்களுக்கு உன்னை வேட்டையாடுவதுதான் ஒரே வேலை. அவங்க எல்லாரையும் பைக்கிரி பகுதிக்கு உன்னை பின்தொடர வை. அவங்க எல்லாருக்கும் நீ ஒரு இரையா இரு. அங்க என்னோட ஆட்கள் சில பேர் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. மிகேலோட இனத்துக்கே வலிய தாங்குற சக்தி இருக்கு போல. எனக்கே போர் அடிச்சிடுச்சு. ஸ்பேங்கோட கேட்டலினா போட்ட திட்டத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெருவுல இதை விற்பனை பண்றவனை தாண்டி இது வேற இடத்துக்கு போகுது. அந்த காட்டல் கப்பா காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல கம்பெனி நடத்திட்டு வராங்க. அவங்க தெரு ஓரமா இருக்கிற கடைகள்ல ஸ்பேங்க வித்துட்டு வராங்க. இந்த போதை பொருள் செயல்பாட்டை நிறுத்துறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. அதை சுக்கு நூறா உடைச்சிடு. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா கட்டுவோமா இல்ல கருப்பா மாதிரிக்கே வேற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போமா? அதை லேசா தட்டி பாரு. அந்த வழக்குற மஞ்சு பொருள் என்ன? ஓ ஹாய் பேபி. என் ஹேண்டிமேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, அதான் அசுகாக்கு துணையா வந்திருக்கேன். அந்த பொண்ணு எல்லாத்தையும் இயல்பா எடுத்துக்கிறா. எங்க விருந்தாளிங்க கிட்ட இருந்து அருமையா தகவல்களை எடுத்துக்கிட்டா. இன்னும் 2 மணி நேரத்துல பிரான்சிஸ் இன்டர்நேஷனலுக்கு ஒரு பிளேன் வரப்போகுது. அது கேட்டலினாவோட விஷத்தால நிரப்பப்பட்டது. நீ ஏர்போர்ட் செக்யூரிட்டி அவாய்ட் பண்ணி ரன்வேக்கு போய் சேர்த்துக்குள்ள பல தடங்கள் உனக்கு வரும். அதுக்கப்புறம் பிளேன் இறங்கணுதும் அதை சுட்டி வீழ்த்திடு. கார்கோவை கலெக்ட் பண்ணி அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோ. ஓ பார்த்து பத்திரமா இரு பேபி. இப்ப சில்லி ஆயில போட்டு பாரு. நீ இந்த இடத்துக்கு வருவன்னு எனக்கு முன்னவே தெரியும். இப்போ உன்னோட மரியா என்கிட்ட இருக்கா. வில்லா அண்ட் சீடர் குரோக்கு இதுல இருக்கிற காசை எடுத்துட்டு வா. யாரும் இந்த இடத்துக்கு வரதா சொன்னாங்க. பேர் ஏதாச்சும் சொன்னாங்களா? இதோ இவன் தான் போல. பணம் எடுத்துட்டு வந்துட்டியா? பரவாயில்ல, எடுத்துட்டு வந்துட்டான். கையை தூக்கி. எதுவும் இல்ல, நீ உள்ள போகலாம். உண்மையான கேள்வி என்னன்னா, நீ மரியாவை காப்பாத்த வந்தியா இல்ல என்ன கூட்டிட்டு போக வந்தியா? சரி, உனக்காக நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். உன்னை நாங்க சுட்டது எல்லாமே டேட்டிங் அப்படிங்கிற பேர்ல நடந்த பிசினஸ் தான். நீயும் மத்தவங்க மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். அந்த பணத்தை தூக்கி போடு. நீ எப்பவும் பிஸியா இருந்திருக்க போல. ஆனா நீ என்னை இன்னமும் நம்ப கூடாதுன்னு கத்துக்கல. இந்த முட்டாள கொன்னுடு. முடிச்சிடுவோம்.